எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே நமக்கு துணையாக கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது அல்லவா? ஆனாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே நமக்கு பலன் கொடுக்கிற தெய்வன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்திலிருந்து நான் ஒன்றை கவனிக்க விரும்புகிறேன். ஈசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனப்படி சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை அங்கே உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வருகிற போது நம்ம சோர்ந்து விடுகிறோம் இல்லையா? இந்த மாமிசம் பலவீனமானதுதான். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆவியும் மிகவும் உற்சாகமாய் இருக்கிறது. எப்பொழுது நமக்கு சோதனைகள் என்று நாம நினைக்க கூடாது. சோதனையோடு கூட அதை தப்பித்து கொள்ளத்தக்கதான பூக்கை தேவன் உண்டு பண்ணுகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. சோதனை நமக்கு உண்டுதான், ஆனால் அதோடு கூட தேவன் தப்பித்து கொள்ளத்தக்கதான வழிகளை தேவன் உண்டாக்குறார். நம்முடைய வாழ்க்கையில பல விதத்தில சோதனைகள் நெருக்குகிற போதிலும் அந்த சோதனைகள் இன்றைக்கு மட்டும் நம்மளை அழித்து விடவில்லை. பாருங்கள், கடல் போல துன்பங்கள், அலை போல சோதனைகள் தொடர்ந்து நம்ம வந்தாலும் இன்னைக்கு நம்ம பின்னடைந்து போகவில்லையே, நம்ம முன்னேறி கொண்டுதான் போகிறோம். அதை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் ஊழிய வாழ்க்கையில நான் பார்க்கறது உண்டு. எல்லா பக்கத்தாலே நான் நெருக்கப்படுகிற நேரங்களை உணர்கிறதுண்டு. ஐயோ, இனிமேலும் முடியாது, இந்த ஊழியத்தை இனிமேலும் செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய தேவை யாரு சந்திக்க கூடும், எப்படி இதை கட்ட முடியும், இது யாரு கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லி நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டுதான். ஆனாலும் நம்ம பார்க்கிறோம், நம்ம திரும்பி பார்ப்போம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு, எது என்னால முடியாதுன்னு நினைத்தனோ அதையே செய்திருப்போம். எந்த கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு நினைத்திருப்போமோ அதே கூட்டத்தை நம்ம நடத்தியிருப்போம். எந்த கட்டிடத்தை கட்ட முடியாது என்று அதறியப்பட்டமோ அந்த கட்டிடத்தை கட்டியிருப்போம். எந்த முகாமை நடத்த முடியாது நினைத்திருப்போமோ அதே நடத்தியிருப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். நீங்க எப்போதும் அறிய வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவருக்கும் உபத்திரவம் வந்தது, பாடுகள் வந்தது. கடைசி நேரத்துல அவரும், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி சில வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொன்ன ஒரு ஜெபம் அவருடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமா அவரும் சோர்ந்து போயிருக்கிற நேரமா இருந்திருக்கலாம். ஆனால் தேவ தூதர்கள் அந்த இடத்துக்கு இறங்கி வந்தார்கள். நம்ம அதை ஆரம்ப காலத்துல இயேசு 40 நாள் உபவாசம் பெற்ற நேரத்திலும் பாருங்கள், அங்கே தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள், அவர்களை பலப்படுத்தினார். ஆண்டவருடைய தூதன் அவர்களை பலப்படுத்தினார், என் ஆண்டவரை பலப்படுத்தினார், பிதாவரை பலப்படுத்தினார். அப்பொழுது அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து கல்வாரி சிலுவையும் அந்த மலை மட்டும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டவராக சென்றார். பாருங்கள், அந்த சிலுவையை தனியாக அவர் சுமந்து கொண்டு போகிறார். எத்தனை பாடுகள் மத்தியிலும், எத்தனை உபத்திரவங்கள், நிந்தைகள் மத்தியிலும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கடைசி மட்டும் பிதாவின் சித்தத்தையே செய்து முடித்ததை பார்க்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க சொந்து போகிறீர்களா? கலங்க வேண்டாம், அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அப்பப்போது அந்தந்த நேரத்துல சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளத்தக்கான பூக்கையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஐயோ, நான் சொந்து போகிறேன் என்று சொல்லி சில வேளை அமிழ்ந்து போகிற நேரம், ஐயோ ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன் என்று சொல்லுகிற நேரம், அந்த இடத்துல ஆண்டவர் கையை பிடித்து அந்த அலைக்கடல் நடுவிலும் நம்மளை தூக்கி நிலைநிறுத்துகிற தேவன். நம்முடைய கால்கள் தளர்ந்து போகிற நேரம், நம்மை பலப்படுத்துகிற நேரம், சத்துவம் இல்லை, ஐயோ இனிமேல் முடியாது, ஐயோ எனக்கு வழியே இல்லை அப்படி என்று சொல்லுகிற நேரத்துல கர்த்தர் ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பார். சொந்து போயிட்டீங்களா? சொந்து போக வேண்டாம். அதறியம் அடைந்திருக்கிறீர்களா? அதறியப்பட வேண்டாம். உங்களை பலப்படுத்தும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய பாதையில, குடும்ப வாழ்க்கையில
தனிப்பட்ட முறையில ஆண்டவரே பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களை கண்டு சொந்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய் இந்த செய்தியை கேட்கிற போது இப்பொழுது தேவ தூதர்கள் அவர்களை பலப்படுத்தட்டும், அவர்களை ஸ்திரப்படுத்தட்டும். சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை உண்டு பண்ணுகிறவரே, இப்பொழுதே உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, தாங்குங்க, ஆசீர்வதித்தருளுங்க. அன்பு கரத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தரே உங்களை தாங்குவார், ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.